ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் இல்லாத மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது டிஃபனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். நல்லா பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெங்காயத்துக்கு நான் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா முழு பூண்டு 2 பூண்டு எடுத்து அதை நல்லா தோலை உரிச்சிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம பருப்பில் சேர்த்து வேக வைக்க போகிறோம், அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன தக்காளி ஒரு 4 தக்காளிக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கெட்டி பகுதி இருக்கும் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோட தண்டுங்க. இதை நான் பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறேன். சாம்பார் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா. நான் அதனால் அந்த கொத்தமல்லி தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிடுச்சு அது நல்லா. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு, சால்ட் உப்பை விட கல்லுப்பு நல்லாயிருக்கும், அதனால் நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இது பார்த்திங்கன்னா சீரகம். நம்ம பருப்பில் சீரகம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயமும் கடுகும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். இப்போ இது தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் தனியாக. இதுவும் ஒரு 7-8 வெங்காயத்துக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நம்ம தாளிக்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். பருப்பில் வேக போடும்போது நம்ம முழுசாக போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம். இந்த சாம்பாருக்கு மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தாங்க, காஞ்ச மிளகாய். நான் ஒரு 4-5 மிளகாய் எடுத்து 2 இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காய கட்டிங்க. பெருங்காய கட்டி நம்ம சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் ஒரு சின்ன துண்டு 2 துண்டு பெருங்காய கட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெருங்காயத்தூளும் போட போகிறோம், பெருங்காய கட்டியும் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு எல்லா பொருளையும் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தேவையான அளவு அந்த தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் அந்த பருப்பில். இப்போ அதை நான் மாற்றிட்டேன் குக்கரில். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சாம்பார் மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தண்டை நான் போட்டுட்டேன். 2 பச்சை மிளகாய். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேவையான அளவு பூண்டு. இந்த மாதிரி நல்லா ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க. நல்லா உடம்புக்கு நல்லது. பூண்டு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வெங்காயத்துக்கு எடுத்து அதையும் நான் போட்டுட்டேன். முழு வெங்காயம் தாங்க. தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் ஒரு 4 பழம் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு சீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அந்த ஜீரணத்துக்கெலாம் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு நம்ம
இந்த மாதிரி சீரகம்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்புங்க. கல்லுப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து வச்சு இந்த பெருங்காய கட்டி 2 துண்டை நான் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, மீடியமாக தண்ணி வைங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். வச்சு கரெக்டாக ஒரு 4 விசில் விட போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் நான் வைக்கிறேன். ஏற்கனவே பருப்பு நல்லா ஊறுனதுனால அந்த 4 விசிலில் நல்லா வந்து பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் விசில் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு பருப்பு பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம் ஸ்டவ்லேருந்து. இந்த அளவுக்கு நம்ம 4 விசில் வச்சதுனால நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ மத்து மட்டும் வச்சு கொஞ்சம் லைட்டாக அந்த சூட்டோடு நல்லா இப்படி அந்த பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து ஏற்கனவே நல்லா வந்து மசிஞ்சதுனால சீக்கிரம் உங்களுக்கு நல்லா இதுவாகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்குது சாம்பார். நம்ம எல்லாமே வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் தாங்க நம்ம போட்டு செய்கிறது. இப்போ வந்து அந்த சூட்டில் இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தனியாக நான் வடிகட்டிட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி நம்ம அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா அந்த சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம வேக வச்சதெல்லாம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் சாம்பாருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரியணுங்க. எண்ணெயில் பொரியறதுக்கு முன்னாடி எதையும் சேர்க்காதீங்க. கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ தேவையான அளவு காஞ்ச மிளகாய், நான் நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 மிளகாய், நல்ல காரமான மிளகாங்க. உங்கள் மிளகாய் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு 5-6 கூட போட்டுக்கோங்க. நான் ஒரு 4-5 மிளகாய் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி அதையும் நான் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வந்து வெங்காயம் வதங்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நான். நம்ம பருப்புலேயும் வேக வச்சுட்டோம், கட்டிங்களை போட்டு பெருங்காய கட்டி போட்டு. இப்போ வந்து தாளிக்கும் போதும் நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அந்த பெருங்காயத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து கடைஞ்சி வச்சுருந்த அந்த பருப்பை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊற்றிட்டேன். நம்மளுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத நான் மீடியமாக வச்சுருக்கேன். நம்ம சாதத்துக்கும் ஊற்றிக்கலாம், டிஃபனுக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இந்த சாம்பாரை. இப்போ வந்து ஒரே ஒரு கொஞ்சம் மட்டும் கொதிக்கிறதுக்கு நான் வச்சுக்கிறேன். ஒரு கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணும்போது நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒயிட் ரைஸுக்கு தான் நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸுக்கு அந்த சாம்பாரை நம்ம ஊற்றிக்கலாம். வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு மணக்க நம்மளுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியலும் அப்பளமும் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான நம்மளுக்கு மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.